இன்றைக்கி வந்து கார்த்தியும் எங்கள் கூட டயாலிசிஸ்க்கு வந்துட்டான். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் தக்காளி சோறும் கொண்டக்கடலை அவிச்சு வச்சுருந்தேன். அதை தாளிக்கவும் செஞ்சுருந்தேன். தாளிக்காத கொண்டக்கடலை கார்த்திக்கு அப்புறம் மோர்லாம் போட்டு கொண்டு வந்தாச்சு. பக்கத்தில் வந்து வடை கொடுத்தாங்கன்னு அதை சாப்பிட்டுட்ருக்கான். அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோடனே எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் தோசையும் தக்காளி சட்னியும் தான். கார்த்தியும் அவங்க அப்பாவும் தான் தோசை சுட்டாங்க. நான் வந்து தக்காளி சட்னி செஞ்சேன். எதுக்கு பையனே டயாலிசிஸ் கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா வந்து அவன் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கவே மாட்டேங்கிறான். எங்கள் பின்னாடியே தொத்திக்கிட்டு வந்துடுறான். வேறு என்ன பண்ணுறது, அவங்க எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்சம் நேரம் தான் இருப்பான் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நானும் அப்புறம் அழ ஆரம்பிச்சிருவான். அதனால் நாங்களே கூட்டிகிட்டு போயிட்டோம். அவனை கூப்பிட்டு போகிறனால என் ஹஸ்பண்டுக்கு தான் ரொம்ப வேலையாக இருக்கும். அவனை வச்சு சமாளிக்கிறதே பெருசாக இருக்கும். இனி லீவ் முடிகிற வரை எங்களுக்கு வந்து அவனையும் கூட்டிகிட்டு போய் அவனுக்கும் அலைச்சல், எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வேறு என்ன பண்ணுறது, நம்ம லைஃப் இப்படி இருக்கிறனால கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும். அப்புறம் தோசை எங்கள் ஹஸ்பண்ட் 2 தோசை சுட்டு தந்தாங்க. அதில் சட்னி வச்சு நல்லா சாப்பிட்டேன் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே.